இன்னைக்கு எலெக்ஷன் டே பல கட்சிக்காரங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்மளோட ஓட்டுரிமை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறது நான் தப்புன்னு சொல்லல. அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போடுறது தான் தப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுக்கறது நம்மளோட காசு தான் இல்லையா. ஒரு சிலர் அவங்க காசு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். நீங்க ஓட்டு போடுறீங்க உங்களுக்கு விசுவாசமா, உங்களுக்கு விசுவாசமான விஷயங்களை பண்றாங்களா? இந்த காசை கொடுத்து அரசியல்வாதிகள் நம்மளோட ஓட்டை விலைக்கு வாங்குறாங்க. அதே சமயத்துல இன்னைக்கு நான் இதே காசை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்து தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச கட்சிகளுக்கு நீங்க அவங்க வந்தா என்ன நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த கட்சிக்கு தயவு செஞ்சு போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த காசு தர போறேன். எதனால நான் இந்த காசை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா, நான் போய் ஓட்டு போட்டா மட்டும் என்ன மாறிட போகுது அப்படிங்கறத ஒவ்வொரு முதல் முறை வாக்காளருக்குள்ளேயும் ஒரு கேள்வியா இருக்கு. ஒவ்வொரு விரலையுமே நாளைய இந்தியா அடங்கி இருக்கு. அதனால உங்களோட ஒவ்வொரு வாக்குமே இந்த நாட்டுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க போடுற ஓட்டு தான் நாளைய இந்தியாவோட தலையெழுத்தே மாத்தும். அப்படிங்கறதுனாலதான் தயவு செஞ்சு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கறத காசு கூட்டு சொல்றேன். வாங்க போய் காசு கொடுப்போம். இந்த வீடியோவை லட்சம் பேர் பாக்குறீங்க. நான் ஒருத்த மட்டும் தயவு செஞ்சு போய் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றதுனால எதுவுமே மாற போறது இல்ல. நான் இங்க ஒரு விதையை தான் போடுறேன். நீங்களும் ஒரு விதைங்க. கண்டிப்பா நம்ம விதை ஒரு நாள் மரமாகும். அது கண்டிப்பா ஒரு நாள் காடாகும். காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி காசு தரோம். இந்தாங்க உங்களுக்கு ஒரு 100 உங்களுக்கு ஒரு 100. நாளைக்கு போய் கண்டிப்பா ஓட்டு போட்டுருங்க. தேங்க்யூ.